ஜாரா குட்டி வந்து செக்கப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தூங்கிக்கிட்டே தான் இருக்கா. நல்ல தூக்கத்தில் தான் இருக்காங்க. மெடிசன்ஸ்லாம் கொடுத்து வேறு இருக்காங்கல்ல, அதெல்லாம் வேறு சாப்பிட்றதால எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தூக்கத்தில் இருக்கா. பாருங்கள், நல்லா வந்து வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு முதலைக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஜாராமாக்கு. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நல்ல தூக்கத்தில் இருக்காங்க, சாப்பிட்றாங்க நல்லா தான், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பாருங்கள், என்ன மாதிரி அப்படியே தூக்கம் உறக்கத்தில், சரியான தூக்கம் பிள்ளைக்கு. இந்த வெயிலுக்கு அதுக்கும் சுத்தமாக முடியல, டயர்டாக இருக்குது அவங்களுக்கு. நமக்கே ஒரு மாதிரி வருதில்ல இந்த வெயிலில். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சுத்தமாக முடியாது. அதனால் சைலண்ட்டாக அவங்கள வந்து தூங்க விட்டுறது எப்பயும் போல் வந்துட்டு. இப்போ பாருங்கள் எப்படி தூங்கிட்டுருக்கான்னு. மேக்ஸிமம் தூக்கம் தான், சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, தூங்குறது, இதுதான் ஃபுல்லாகவே இந்த அம்மாவுக்கு. இன்னும் வந்து ஒரு 20 to 25 days இருக்குது ஜாரம்மா வந்துட்டு குட்டி போடுறதுக்கு. அவளோட வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம், என்னென்ன கலரில் குட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கும், எத்தனை குட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வந்து கரெக்டாக வந்து 42 நாள் ப்ரெக்னென்சியில் இருக்காங்க மேடம். பாருங்கள், வாழாட்டுறதை பாருங்கள். 42 நாள் ப்ரெக்னென்சியில் இருக்கிறாங்க. சரியான க்யூட்டு, ரொம்ப அமைதி. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் வந்து அக்ரெசிவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் செல்லக்குட்டி ஜாரா பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டு, ரொம்ப அமைதியாக இருக்கா, சைலண்ட்டாக இருக்கா. அவள் பாட்டுக்கு அமைதியாக இருப்பாள், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம தொட்டாலுமே வந்துட்டு அவள் பாட்டுக்கு அமைதியாக இருந்துருவான். பாருங்கள், அழகாக தூங்கிட்டுருக்கு. தங்கப்பிள்ளை போடக்கூடிய குட்டிக்காக வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.